எங்களுக்கு அது திமுகவுக்கு தான். ஏன்னா அதுதான் பவர். இப்போ அது வேண்டாலும் வேஸ்ட்டு தானே இது. ஐயா தலையே இல்லை, பால் வந்து என்ன பண்ண போகுது சொல்லு. ஜெயலலிதா என்ன பரவாயில்ல, அதுவே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு போட்டு புண்ணியம் கிடையாது. இவருக்கு போட்டாலும் எல்லாம் நல்லது தான் செய்கிறாரு எல்லாருக்கும். இப்போ எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. எல்லா ஜனங்களும் நல்லா தான் இருக்குதுங்க. என்ன குறை? இப்போ அவர் வந்தால் தான் நல்லது எல்லாத்துக்குமே. மக்களவை தேர்தலில் வடசென்னை தொகுதியில் அதிமுக எதனாலனாக்கா போன 5 வருஷ காலத்தில் வந்து அவர் கழிச்சிட்டு போனதோட சரி வரவே இல்லை. அதோட இப்போ தான் வந்திருக்காரு. இவர் ஒரு நல்லது பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நல்ல திட்டத்தை நம்மளுக்கோசம் உதவி பண்ணுவார்னு ஒரு நல்ல அபிப்பிராயம். அதனால் நாங்கள் எல்லாமே ரெட்டாலிக்கு போகிறது ஒரு முடிவு பண்ணுவோம். வரப்போற மக்களவை தேர்தலில் வடசென்னை தொகுதியில் உங்களோட ஆதரவு திமுக அதிமுகவுக்கு தான் கொடுப்பேன். எதனாலதான் முதல்ல எங்களுக்கு அவங்க தான் நல்லதெல்லாம் செய்யறாங்க. பிறந்ததுல இருந்து அதுதான் எங்க ஓட்டு வந்ததுல இருந்து அவங்களுக்கு தான் போடுவோம். நாங்க அவங்க செய்யறாங்களோ செய்யலையோ அவங்களுக்கு தான் போடுவோம். கடந்த 5 வருடங்களா இங்க வந்து திமுக தான் ஆட்சி இருந்தது. எம்பியா இருக்காரு கலாநிதி வீராசன். அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு? செயல்பாடு எப்படி இருக்கு எங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். திமுக தான். எதனால திமுக? ஏன்னா காங்கிரஸ் சென்ட்ரல்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் மோஸ்ட்லி. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல பிஜேபி, பட் வரணும்னு நினைக்கிறது வந்து காங்கிரஸ். ஆளுங்கட்சியான திமுக தானே வருவாங்க. 2026 அண்ணன் வந்துருவாரு, தளபதி விஜய் வந்துருவாரு. ஆமா கண்டிப்பா. இப்போ ஆதரவுனா யார் நல்லா ஒர்க் பண்றாங்களோ, ஃபீல்டு ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் பண்ணுவோம். அப்படிங்களா? கண்டிப்பா. இப்போ டிஎம்கேக்கு தான் போட்டு ஆகணும். அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆளுங்கட்சின்றதால அவங்க தான் கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. வரப்போற மக்களவை தேர்தலில் வடசென்னையில உங்களோட ஆதரவு திமுக அதிமுக? சூரியனுக்கு. எதனால? மனசு திருப்தியாகுது அவர் பண்றதெல்லாம், அதனால அவருக்கு போடுறேன். திமுக தான். ஏன்னா இதோட கொளத்தூர் தொகுதி வந்து திமுகவோட கோட்டை தான். யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது திமுக. இதுதான் உண்மை. செயல்பாடு எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. கொளத்தூர்ல சூப்பர், சொல்லவே முடியாது. நல்லா சூப்பரா பண்றாரு. யார் வந்தாலும் ஸ்டாலின் ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டாலின் தான். இங்க ஸ்டாலின் தான். வேஸ்ட் தான். போட்டிட்டாலும் வேஸ்ட் தான். வரவே மாட்டாரு. இங்க வந்து தளபதி தான். யார் வேணா போட்டிட்டோம். கொளத்தூர்னாலே தளபதி தான். நான் எப்பவுமே அதிமுக தான். எம்ஜிஆர் இதுலேருந்து அதிமுக தான் போடுவேன். எப்பவுமே எனக்கு தெரிஞ்சதுலேருந்து எம்ஜிஆர் பொறுத்து தான். எம்ஜிஆர் மூஞ்ச பார்த்து தான். வேற அதிமுக. அதிமுக எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி. எம்ஜிஆர் வந்து ஏழை ஜனங்களுக்கு நல்லது பண்ணாரு. அம்மா வந்து கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க, மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க. அம்மா உணவு வச்சாங்க. 1 ரூபாய்க்கு இட்லி, 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம். இது மக்களுக்கு நல்ல பிரயோஜனமான திட்டமாக இருக்குது. அதனால இது ஆரம்பத்துலேருந்து எம்ஜிஆர் உருவாக்கின கட்சினால நான் ரெட்டலை தான். வடசென்னையில் இந்த வாட்டி வெற்றி பெற போகுதுன்றது அது மக்கள் கையில் தான் இருக்குது. நம்ம போடுற ஓட்டு ரெட்டலை. திமுக தான். எதனால திமுக? ஏன்னா காங்கிரஸ் சென்ட்ரல்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் மோஸ்ட்லி. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல பிஜேபி, பட் வரணும்னு நினைக்கிறது வந்து காங்கிரஸ். வணக்கம் சார். வணக்கம் சார். மக்களவை தேர்தலில் திமுக தான் சார். அது 5% அவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே வந்து ராஜபுரம் படம் வந்து அவர் காங்கிரஸில் இருந்தார். இருந்தாலும் அவர் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு. இந்த முறை வந்து அவர் ஏடிஎம்குள்ள இருக்காரு. இருந்தாலும் வந்து அதிக இது வந்து 5% வந்து அவருக்கு திமுகவுக்கு இந்த வாட்டி அவருக்கு வாய்ப்பு இருக்கு. வடசென்னையில் அதிமுக தான் சார். செயல்பாடு நல்லா இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால இவங்களுக்கு தான். வடசென்னை தொகுதியில் டிஎம்கே தான் வின் பண்ணுவோம். வேற ஒன்றும் இல்லை. சப்போர்ட் அதிகமாக இருக்குது. இவர் சிஎம் தொகுதி இல்லை இது. அதனால அவங்க தான் வருவாங்க. ஸ்டாலின் தான் போடணும். ஏன்னா அவர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு குடும்பம்னா கஷ்டம் என்ன விஷயம். ஒரு பொம்பளைங்களுக்கு லேடிஸ்க்கு ஒரு 1000 ரூபாய் போடுறாரு காசு. அது அவங்களுக்கு ஒரு சிலிண்டருக்கோ ஒரு வீட்டு செலவுக்கோ எது உதவுது. அது மாதிரி எந்த முதலமைச்சரும் போடுறது இல்லைங்க. இதாங்க அவர் ஃபர்ஸ்ட். அதனால அவரு தான் நாங்கள் போடுவோம். இந்த தொகுதியில் அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்குதுங்க. அவர் வந்து ஒரு கொளத்தூர் தொகுதியில் பொறுத்தது அவர் பொறுத்தது நல்லா வேலை செய்யறாரு, நல்லா பண்றாரு. எதுனா ஒன்று இருந்தாலும் உடனே ஸ்டெப் எடுத்து செய்யறாங்க. நாங்கள் திமுக தான் ஆதரவு பண்ணுவோம். எதனாலனா இந்த 3 ஆண்டு காலத்தில் வந்து
எங்கள் தமிழ்நாட்டு சிஎம் இருக்கிற மு.க.ஸ்டாலின் அவர் வந்து பல நல்ல 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 திட்டம்லாம் அங்கே கொடுத்துருக்குறாரு. இந்த காமராஜர் மண்டபம் கட்டி கொடுத்தாரு, லேடிஸ் ஜிம்மு கட்டி கொடுத்தாரு, கிரவுண்டு கட்டி கொடுத்துக்கிறாரு. இந்த மாதிரி எண்ணற்ற இங்கே குளத்தூர் தொகுதியை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய செய்திருக்கிறாரு. அவர் நீண்ட ஆயுட்காலோட நல்லபடியாக வாழணும். இனிமேல் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பல நன்மையை செய்வார் நான் நம்புகிறேன், மற்ற அரசியல்வாதியை விட. அவர் வந்து இங்கே வந்தது இல்லை, ஆனால் இவர் தலைவர் வந்த தொட்டு எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அவர் வந்து வந்தது கிடையாது தான், ஆனால் வருவார், எப்போனா ஒரு வாட்டி வருவார், வந்து எல்லாத்தையும் போடுவார், பார்ப்பார், பேசுவார், போயிடுவார். ஆனால் இவர் மாதிரி அடிக்கடிக்கு இங்கே வந்து வச்சு மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யணுங்கிறாரு. அனிதா அகாடமின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதில் பல மகளிர் டெய்லர்களை உருவாக்கி அவங்களுக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுத்து, அப்புறம் எனக்கு கால் ஒழிஞ்சுது, இதுவார் இந்த கால் ஒழிஞ்சதுக்கு 10,000 ரூபாய் மருத்துவ நிதி கொடுத்தாரு. 8 மாதம் 10 படிக்காக இருந்தேன். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பல நன்மைகள் செய்கிறார். அவர் நீண்ட ஆயுட்களோட இன்னும் பல தமிழ்நாட்டுக்கு பல நன்மைகள் செய்யணும் நான் வந்து வாழ்த்துறேன். அவர் வாழணும். அவர் திமுக. ஆரம்பத்துலேருந்தே திமுக தான். அப்படி இல்லை, அவங்க எல்லாம் இந்த இடத்துல எல்லாமே நிறைய செஞ்சுக்கிறாங்க. கிரவுண்டு, ஃபுட்பால் கிரவுண்டு, கிரிக்கெட் கிரவுண்டு எல்லாமே பண்ணிடுறாங்க. அதே மாதிரி லேடிஸ்க்கு நல்லா செய்கிறாங்க. அதனால எடப்பாடி அவருக்கு தான் சார், எட்டலைக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். என்ன காரணம்? அவர் இருக்கும்போது எந்த இதுவுமே கிடையாது. பால் விலை, இந்த இது வரி எதுவுமே கட்டல, இந்த இதெல்லாம் எதுவுமே பண்ணல. கிளினிக் எல்லாம் இங்கே மொத்தமே எடுத்துட்டாங்க, எல்லாமே நாசம் பண்ணாச்சு. இனிமேல் நாங்கள் இருக்குதுந்தா அவர் ஒன்று தான். வாய்ந்தால கொண்டாலும் செத்தால கொண்டாலும் அவர் தான் நாங்கள் சார். கடந்த 5 வருஷமா டிஎம்கே தான் இங்கே இருக்காங்க. அதில் ஒன்றும் இல்லை சார். 1000 ரூபாய் கொடுக்கல, யார் சார் கொடுத்தாங்க? வரி ஏற்றிட்டாங்க. 8 மணி 10:50 பால் ஏற்றிட்டாங்க சார். எதுவுமே கிடையாது சார். என் மனசாட்சிக்கு நான் சொல்லுவேன். இல்லை, அவர் கேட்குறாங்க, நம்ம சொல்லுவேன். அவங்க பார்த்தோன்னே கேட்குறாங்கன்னா அது நம்ம சொல்கிறோம். அவருக்கு ஏற்ற மாரி. அதனால உங்களோட ஆதரவு வந்து ஆமாம் சார், அவருக்கு தான் சார். இப்போ வந்து திமுகவுக்கு தான். இப்போது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய 3 விஷயம் என்ன நான் நினைக்கிறேன்னா, நம்ம கும்பிடுற சாமி, நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, நம்ம சூஸ் பண்ணுற ஃபுட்டு, இதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு எந்த ரோலுமே இருக்கக்கூடாது. ஸோ கவர்மெண்ட் அதை எப்போவுமே பேசவும் கூடாது. அவங்களோட நோக்கம் எல்லாமே வந்து மக்களோட வளர்ச்சி திட்டங்களில் தான் இருக்கணும். ஸோ இந்த ஃபுட்டு நீ யாரை லவ் பண்ணணும், யாரை எது சாப்பிட்ணும், இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சொல்லாமல் இருக்கிற, யார் அதுக்கான வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்களோ அவங்கள தேர்ந்தெடுக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக நம்ம இந்த தடவை இந்தியா கூட்டணி ஆதரவு தெரிவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகள்லாம் யாரை சொல்கிறீங்க? இந்த ஆண்டு அவங்க தான் இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம டிஎம்கேவை பற்றி மட்டும் பேசுறதுக்கான தேர்தல் இல்லை. ஸோ இது வந்து பிஜேபியை மறுபடியும் கொண்டு வர போகிறோமா, இல்லை நம்ம காங்கிரஸை கொண்டு வர போகிறோமா அப்படின்றதுக்கான தேர்தல். ஸோ இந்த தடவை நம்ம காங்கிரஸை கொண்டு வரணும் அப்படின்றத மட்டும் நோக்கமாக வச்சு இந்த தேர்தல் நம்ம எல்லாரும் சந்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். எங்களுடைய ஆதரவு வந்து ஏடிஎம்கே தானா. எதனாலன்னா அவங்களுடைய வளர்ச்சிலாம் நல்லாயிருக்கும். இது ஃப்ரீன்றதே வந்து கொடுக்கக்கூடாது, மக்களுக்கு வந்து ஃப்ரீன்றதே கொடுக்கக்கூடாது. ஃப்ரீன்றது யாரும் எதிர்பார்த்தா? ஃப்ரீன்றதை வந்து அவங்கவுங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்கவுங்க தேவை ஏற்ற இடத்துக்கு போவாங்க. ஆனால் தேவையில்லாமல் இந்த ஃப்ரீ கொடுத்தா, ஏன்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் கீழே போகும், மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் வந்து ஏடிஎம்கே ஆட்சி வந்தால், ஏற்கனவே இருந்தது நல்லா தான் இருந்தது, மறுபடியும் வந்ததுன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும். இல்லை, திமுகவுக்கு தான். இதுக்கு முன்னாடி 5 வருஷத்தில் அவங்க ஓரளவுக்கு பரவாயில்ல, மக்களுக்கு ஓரளவுக்கு செஞ்சுருக்காங்க. அதனால் திமுகவுக்கு தான் ஓட்டு.